மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு வரும் தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம், கல்வராயன் மலை, திருநாவலூர், திருவெண்ணெய்நல்லூர், சங்கராபுரம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 1585 பயனாளிகளுக்கு 7,55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு ப. மோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கி, நீடாமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 917 பயனாளிகளுக்கு 1,55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் மற்றும் கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் புதுவாழ்வு திட்டம் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் திரு பி. தங்கமணி 97 பயனாளிகளுக்கு 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் 1050 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம், ராராதிமங்கலம் மற்றும் சேஷமூலை கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 98 பயனாளிகளுக்கு விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை பகுதியைச் சேர்ந்த 224 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தலா 4 கிராம் தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை என 80 லட்சம் ரூபாய் அளவுக்கான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன் வழங்கினார்.